குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். பானுவார ரவிவார மாலை வணக்கம். ஞாயிறு சன் ஆஃப் சண்டே ரஜா. சரி, விஐபி 3.1 என்னப்பா வேலையில் பட்டதாரி 3.2 கிடையாது. ஆக்குபேஷனில் இருப்பான். படிப்புக்கு வேலையில் இல்லாமல் வேறு எதனா வேலை செஞ்சுருப்பான். ஆர்ஜே பாலாஜி மாதிரி. அவனே அப்புறம் டேரக்டர் ஆகிடுவான், பெரிய வேலைக்கு வந்துடுவான். ஆக்குபேஷனில் இருப்பான், வேறு ஒன்றும் இல்லை. படிப்புக்கு ஏற்ற வேலை வச்சாதான் வேலை கிடச்சிதுன்னு சொல்லுவானே தவிர படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, ப்ரொஃபஷன் கிடைக்கலன்னா வேலை கிடைக்கலன்னுவான். கலெக்டர்ன்றதே ஒரு ஆக்குபேஷன் தான், ஃபாதர் ஆக்குபேஷன் தான். விவசாயம் அது ப்ரொஃபஷன் சொல்லலாம். கல்டிவேட்டர் அது ப்ரொஃபஷன் சொல்லலாம். குடியானவன் அது சொல்லலாம். ஏன்டா ஃபார்மர்னா உனக்கு காமெடியாக போச்சா? குறு சிறு நடுத்தர பெரு விவசாயிக்கு எவ்வளோ தராங்க தெரியுமா? லேண்ட் இருந்தால் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா? பயிர் இருந்தால் போதும், 2 மாடு இருந்தால் போதும். பாலை கறந்து ஒரு பசு குடும்பத்தை காக்கும், 9 பசு குளத்தை காக்கும். ஒரே ஒரு பசு மாடு குடும்பத்தை காக்கும். பால் கறந்து போட்டு அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணி அப்புறம் இடம் கொஞ்சம் லேண்ட் இருந்தால், இப்போ எங்களுக்குலாம் 1 இருக்குது, 1 ஏக்கர் வச்சுட்டு கரும்பு போட்டால் போதும். அந்த 1 ஏரில் வெட்டி எத்தனை அனுப்புகிறோமோ நல்லா ஸ்ட்ராங்காக அனுப்பலாம். இல்லை நெல் போடலாம். எங்கள் அண்ணன் போடுற நெல்லாம் என் பெரிய மாமனார் நான் போடுற நெல்லுன்னு நினச்சிக்கிட்டாரு. நான் ஜாலியாக பெரிய கோயிலில் உட்காந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்படி பண்ணுங்கடா, இப்படி பண்ணுங்கடா, இப்படி பண்ணுங்கடா, இப்படி பண்ணுங்கடா. 6 காரம் 3 சில்லறன்னா ஆற்று பரம்புக்கு ஏரி பரம்புக்கு சொல்லிட்டு எங்கள் ஆரம்பமா குளத்து பரம்புக்கு மட்டும் சொல்லவே இல்லை. அதான் கண்டுபிடிச்சிட்டோம்ல. அணை இருக்குது. அப்புறம் என்ன, மேகதாது அணை ஒன்றும் கட்ட முடியாது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை வரப்போகுது. பார்த்தா நீ திறந்து விட்டு தான் ஆகணும் எல்லா தண்ணியும். முதல்ல கழிவுநீர் 1 வரும், கழிவுநீர் 2 வரும். அப்புறம் எல்லா தண்ணியும் இங்கே வந்தால் தான் நீ கர்நாடகாவில் உயிர் வாழவே முடியும். இல்லைன்னா முடியாது. ஏன்னா மானங்கட்ட மழை எப்போ பெய்யும் எப்போ பெய்யாதுன்னு சொல்லவே முடியாது. மானங்கட்ட மழைன்னு சொல்லிட்டு எஸ்கே மூர்த்தி அண்ட் சன்ஸ் கிளாஸ் 1 கான்ட்ராக்டர் அவரே சொல்லுவார். பாலாஜி. அப்புறம் 30% தமிழ் கலப்பார் அவங்க அண்ணன் அவர். அப்புறம் மலையாளக்காரர் ராஜேஷ் அவங்க மணிநாதத்துலேருந்து போனாங்க. ராஜேஷ்லாம் மணிநாதத்துலேருந்து போனாங்க. நானும் அந்த எஸ்கே மூர்த்தி அண்ட் சன் பிளான்ட்டில் ரைட்டராக இருந்தேன், கணக்கு புள்ளியாக இருந்தேன். ரைட்டர் கம் பிளான்ட் ஆப்ரேட்டராக இருந்தேன். சும்மா சென்ட்ரல் ஜெயில் மாதிரி இருக்கும். அதிலே சூப்பராக இன்ஜினியராக இருந்தேன். 40 எம்எம் சிப்ஸ் அது இதுன்னுவாங்க. ஒரு இன்ஜினியர் ஓதிட்டு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க எல்லோரும். இங்கிலீஷ் மீடியம் சொல்லி கலாய்ப்பாங்க. அங்கேருந்து சென்னை வந்து நல்லா இருந்துட்டு 1 இயர் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணிவிட்டு குவாலிட்டி மேனேஜராக இருந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு தென் டீச்சிங் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சராக ஒரு கலக்காலிட்டு எக்ஸாம்ஸ் சிஓஇ புக்கே எடுத்து கொடுத்துருவேன். இதாக நீ அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஓப்பன் புக் டெஸ்ட்லாம் நடக்குது, எல்லா இடத்துலையும் தான் நடக்குது. கேமரா இருக்கிறதுனால தெரிஞ்சுது, கேமரா எல்லாத்துலையும் தெரியல. பார்த்து எழுதுகிறோம், பாஸ் ஆகிறோம், காட்டுறோம், ஃபெயில் ஆகிறோம். இது எப்படி நடக்குது? வேல்யூஷன் உனக்கு தெரிஞ்சுதானே நீ பண்ணுற. சரி, ஓகே, எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். இன்ஜினியர் ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஜினியரிங் படித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பாலிடெக்னிக், ஐடிஐ, டெக்னிக்கலில் நீ அசைக்கவே முடியாது. நான் டெக்னிக்கலையும் அசைக்கவே முடியாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்ரி திங் இஸ் ரைட். டிகிரி ஹோல்டர், டிப்ளமோ ஹோல்டர், ஐடி ஹோல்டர். தேங்க்ஸ் அலாட். பாய். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.